ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைவருக்கும் பிடித்த ஒரு பயிற்சி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, இதையெல்லாம் பார்த்தா பலன்களோடு சேர்த்து சற்று பயத்தோடு பார்ப்பது மக்களினுடைய வழக்கமாகிவிட்டது. ஆனால் இப்போ பார்க்க இருக்கிற பயிற்சி குரு பகவானினுடைய பயிற்சிங்க. அற்புதமான கிரகம், மக்களால் அதிகம் வரவேற்கப்படுகின்ற ஒரு பயிற்சி அப்படின்னு சொன்னால் அது இந்த குரு பயிற்சி தாங்க. அதிலும் குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி வருவார். இதனை வருட கிரகம், ஒரு குரு பாரியாயம் அப்படிங்கிறது 12 ராசியை 12 வருடங்களில் குரு பகவான் சுற்றி வருகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு. கோவில் கும்பாபிஷேகங்கள் கூட இந்த குருவினுடைய நகர்வை வச்சு தான் 12 வருஷத்துக்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் செய்கிறது வழக்கம். சரி, இப்பேற்பட்ட இந்த குரு பகவான் ஒரு முழுமுதற் சுபகிரகம், குருவார்க்க கோடி நன்மை. ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னாங்க, ஒரு சிலருக்கு அவயோக அமைப்புகளில் போய் பயிற்சி காலகட்டங்களில் அமர்ந்தாலும் கூட அவர் ஒரு இயற்கை சுபர், கெடுதல்களை வலுவாக செய்ய மாட்டார். எந்த இடத்தில் அமர்ந்தாலும் தீமை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தாலும் நன்மையையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். இப்போ அவருடைய பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எந்த இடத்தில் அவர் அமர இருக்கின்றார், அங்கிருந்து அவர் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தர இருக்கின்றார், என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தாங்க நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். இப்பேற்பட்ட இந்த குரு பகவான் வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதி அன்று தற்பொழுது வீற்றிருக்கின்ற ரிஷப ராசிதனிலிருந்து மிதுன ராசிக்குள்ளாக நகர்வு பெறுகின்றார். அடுத்த ஓராண்டு காலகட்டத்திற்கு இந்த குருவினுடைய பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான நன்மைகள், எங்கு கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதாங்க நம்ம விலாவாரியாக பார்க்க இருக்கின்றோம். இது ஒரு பொது பலன். இதோடைய பலம் ஒரு 10%. உங்களுடைய சுய ஜாதகமும் வலுப்பெற்று விட்டது என்றால், நல்ல தசாபுக்திகள் நடக்கின்றது என்றால் நல்ல பலன்கள் கூடுதலாக இருக்கும். கொஞ்சம் தசாபுக்திகள் சரியில்லை என்றால் கொஞ்சம் தீய பலன்கள் தான் மேலோங்கி நிற்கும். சரிங்களா? ஏன்னா இது ஒரு பொதுவான பலன் அப்படிங்கிறத நண்பர்கள் மனதில் வச்சுக்கிட்டு இந்த பதிவை பார்ப்பது நல்லது. இந்த குருவினுடைய பெயர்ச்சி உங்களுடைய குறிப்பிட்ட ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கின்றது என்பதை தொடர்ந்து வாருங்கள் பார்க்கலாம். ஆயில்ய நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த காலகட்டம் விரைய பாவகத்தில் பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களுக்கும், இந்த 2 நட்சத்திரக்காரங்களுக்குமே விரைய பாவகத்தில் தாங்க குரு பகவான் தற்பொழுது பயணப்படுகிறார். இது என்ன சொன்ன மாதிரி 3 விஷயங்களுக்கு ரொம்ப சிறப்பு. சுப விரயங்கள், இந்த காலகட்டத்தில் கையில் பணமாக இருக்குது, இல்லை ஒரு ஒரு பண வரவு வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கையில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா விரயமாயிரும். அப்போ அது ஒரு சுப இன்வெஸ்ட்மெண்ட்டாக அல்லது சுப விரயமாக மாற்றிக்கிடணும். ஒரு வீடு கட்டுறது, ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, இல்லை ஒரு சொத்து வாங்கி போட்டு வைக்கிறது, இல்லை ஒரு கோல்டு வாங்குறது அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் சுப விரயங்களாக அவற்றை மாற்றிக்கொள்வது நல்ல மேன்மைதனை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத மனதில் உள்வாங்கிக்கிடணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அல்லது சொந்த ஊரை விட்டு வெளியில் போகணும்னு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள், இவங்க 2 பேருக்குமே நல்லது. தொழில் செய்கிறவங்களுக்கு எதுக்கு நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருமானது கிடையாது, முதலீடு போடுறதுக்கான ஆதாரம் கிடைக்கும். அப்போது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, முதலீடு போட்டு இந்த காலகட்டத்தில் பெருசாக ரிட்டர்ன் வராது. அப்போது தொழிலை நகர்த்துறதுக்கான முதலீடு மட்டும் போடணுமே தவிர விரிவுபடுத்துறதுக்கான முதலீடை போடக்கூடாது. அப்போது தொழிலுக்கான மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. அதேபோல் வெளிநாடு முயற்சிகள் ஏதேனும் எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்னு சொன்னால், இந்த வெளிநாடு போகிறதுக்கான உங்களுடைய முயற்சிகள் ஆகச்சிறந்த முறையில் கைகூடி வரும். அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வெளிநாட்டு முயற்சிகளுக்கு ஒரு மிக மிக சிறப்பானது ஒரு நற்காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடணும். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சில முக்கிய அமைப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிஆர் போன்ற பெர்மனன்ட் ரெசிடென்சி போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு சில காலகட்டம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுவீங்க. கம்பெனி மூலயமா டெம்பரவரியாக ஒரு சில நீடிச்சாங்க இருக்க முடியாது, டெம்பரவரியாக 1 இயர் 2 இயர் போயிட்டு வருவாங்க ஒரு ப்ராஜெக்ட் அந்த மாதிரியான விஷயங்களுக்காக. அந்த மாதிரி அடிக்கடி வெளிநாடுகள் போகிறதுக்கு அல்லது வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கு இந்த காலகட்டம் நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டம். சரிங்களா? இது ஒரு நல்ல அமைப்புங்க. இதனை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதற்காக சுப விரயங்கள் அதிகமாக நடைபெறும். செலவு தான், ஆனால் திருப்திகரமான செலவு. வீடு கட்டினேன், பிள்ளை கல்யாணம் பண்ணேன், பிள்ளைய படிக்க வச்சேன் அப்படிங்கிற மாதிரியான சுப செலவுகள் சற்று அதிகரிக்கின்ற காலம் இக்காலம். அப்போது
இது ஒரு நல்ல மனதுக்கு திருப்திகரமான செலவாக அமையும். அதேபோல் பிள்ளைகளின் படிப்பை பொறுத்த மட்டிலும் படிப்பில் சின்ன சின்ன மந்தத்தன்மைகள் அப்பப்போ வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு அப்படியே மூவ் ஆவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் பிள்ளைகளினுடைய படிப்பில் ஒரு ஏற்றம் காணக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்கள் தாயாருடனான அல்லது மிக நெருங்கிய உறவுகளுடனான இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் விலகி உறவுகளுக்கு இடையில் ஒரு சுமூகத்தன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இந்த குருவினுடைய பெயர்வு உங்களுக்கு அமைகின்றது ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு. சரிங்களா? அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, எதை தொட்டாலும் அலைச்சல்கள் இருந்தாலும் கூட ஜாலியாக நீங்கள் அப்படியே ஒரு மூமெண்ட்லேயே இந்த ஒரு 1 இயர் இருப்பீங்க. அங்கே போகிறது இங்கே வர்றது அப்படியே ஒரு மூமெண்ட்டில் அப்படியே ஒரு ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பீங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு எதிலுமே ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்க முடியாது. ஓகேங்களா? இது ஒரு காலகட்டம். வேலை வாய்ப்பு இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப சூப்பரான வேலை, டாப்பான வேலைன்னு சொல்ல முடியாது. கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிடணும். கொஞ்சம் சொந்த மண்ணை விட்டு வெளியிடங்களில் வேலை பார்க்குற மாதிரி வேலை தேடுறது மிக மிக நல்லது. அப்படி தேடும்போது வேலை வாய்ப்புகள் அற்புதமான முறையில் கிடைக்கும். சரிங்களா? இது ஒரு காலகட்டம். இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த காலகட்டம் வந்துங்க உறவுகளுக்காக நீங்கள் சில விஷயங்களை நின்று செய்வீங்க. அதனால் உறவுகள்கிட்ட இருந்து வந்த கசப்புணர்வுகள் உங்கள் மீது விலகிடும். அல்லது உறவுகளோடு ஒரு நல்ல பாண்டிங்கை ஏற்படுத்துறது மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வகையில் நன்மை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிடலாம். சரிங்களா? அதே போல் இந்த திடீர் அதிர்ஷ்டம்ங்கிற மாதிரி திடீர்னு அவ்வப்போது சில நன்மைகளோ நல்ல செய்திகளோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். சரி, பரவாயில்ல. இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கிடைக்கிறத வச்சுக்கிடுங்க. ஒரு சில நல்ல விஷயங்கள், ஒரு நல்ல செய்தியாக இருக்கலாம், திடீர்னு ஒரு பொருளாதாரமாக இருக்கலாம், லாட்ரி கூட அடிக்கலாம், எங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஏதேனும் ஒரு எதிர்பாராத சில நன்மைகளை கொடுக்கின்ற ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் ஆயில்யத்தை பொறுத்த மட்டிலும். இதெல்லாம் ஒரு விதத்தில் நன்மைக்கான அமைப்புங்க. எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, விரயம் விரயம் விரயம், கால விரயம் நேர விரயம். இந்த 2 அதாவது கால விரயம் நேர விரயம்ங்கிற மாதிரி காலம் நேரம் 2 ஒன்று தானுங்க. ஆமாம், இந்த நேரங்காலம் பார்த்து எதையும் செய்யணும்னு சொல்லுவாங்க. அதை பார்க்காம நீங்கள் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க. அதை பார்க்காம பணம் கொடுக்கல் வாங்கிடுவீங்க. அந்த கால நேர விரயத்தினால உங்களுக்கு பண விரயமும் அதிகமாகும். ஆக டைமும் மணியும் இந்த காலகட்டத்தில் உங்கள் கையை விட்டு நிறைய போய்கிட்டே இருக்கிறது மாதிரியான காலகட்டம். அப்போ தேவையில்லாத விஷயங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது, தேவையில்லாத நேரத்தில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது. இப்போ தொழில் டவுனாக இருக்கும், அப்போ போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவார் பெரிய அளவில். அந்த மாதிரி பண்ணுறது கூடாது நண்பர்களே. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கை கடக்கமாக வச்சுக்கிடணும். அதே போல் வீண் விரயங்கள், ஆடம்பர செலவுகளையும் தவிர்த்தல் சிறப்பு. இப்போ இடம் வாங்கணும்னு அவசியமே கிடையாதுங்க, கட்டாயமே கிடையாது. ஆனால் கடனை ஏற்படுத்தி அந்த இடத்த வாங்கி வட்டி கட்டுறதுக்கு நீங்கள் திணறுவீங்க. அந்த விஷயங்கள் தவறு. அதை நீங்கள் மாற்றிக்கிடணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன விஷயங்கள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க, எல்லா விதத்திலுமே பரவாயில்ல. இந்த மணி மட்டும், பணத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் யாருக்கும் கொடுத்துட்டீங்கன்னா பணம் திரும்ப வராது. அதனால் கையில் பணமாக இருக்குன்னா பொருளாக மாற்றி வச்சுருங்க. நீங்கள் யாருக்கும் கொடுக்காதீங்க, நீங்களும் யார்கிட்ட இருந்தும் கடன் வாங்காதீங்க. திரும்ப அடைக்கிறது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியம். மற்றபடி திருமணம், குழந்தை பாக்கியம் அதெல்லாம் சுபகாரியங்கள்லாம் நடந்துடும். அதை பற்றி நீங்கள் ஒன்றும் பெரிதாக ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? அதனால் என்னை பொறுத்த மட்டிலும் அனைத்து ஆயில்ய நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய காலம் இந்த காலம். நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.